தெரியல. இப்ப தேடி கூட காணோண்டி. உள்டா அக்கா நானே அவ்வளவு மேக்கப் பண்ணல. இங்க பாருங்க அவன் மூஞ்சி பாருங்க. அவன் மேக்கப் போடுறதுக்கு 10 மணி நேரம் ஆக்குறா. எக்ஸாக்ட்லி வேற ஐலைனர் லிப் பாம் தான் போடுவானே. ரேஷ்மா லிப் பாம் தேடுறீ பாத்தியா? இப்ப பாருங்களா என்ன வேலை வாங்குறான். லிப் பாம் தேடுமா? லிப் பாம் ரேஸ்கல். நான் எங்க பார்த்த மாதிரி இருக்கிறேன். ஏ டண்டனக்கா, டண்டக்கனாக்கா அங்க பாரு, அங்க பாரு. ஏய் எருமை இவ்வளவு எல்லாம் கேவலமா போச்சு. அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. கலர் நம்ம கலரா? ஹாய் வணக்கம். இதான் எங்களோட பிஹைண்ட் ஷூட். நாங்க இப்படிதான் ஷூட் பண்ணுவோம். எஸ் வணக்கம் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா வியர்ட் தோசா சேலஞ்ச். எஸ். ஸோ அந்த வியர்ட் தோசா சேலஞ்ச் தான் என்ன தெரியுமா? இவன் ஒரு 7 ஐட்டம் வச்சிருக்கா, நான் ஒரு 7 ஐட்டம். ஒரு எக்ஸாம்பிள், இவன் தேங்காய் வச்சிருக்கா, நான் வந்து மிளகாத்தூள் ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நாங்கள் சீட்டாக எழுதி போட்டிருப்போம். ஆக்சுவலி 14 இருக்கணும், நாங்கள் 16 வச்சுருக்கோம். ஏன்னா 2 கோல்டன் ஷீட் இருக்கு. எதுக்கு கோல்டன் ஷீட்னா அது வீடியோ பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியும். எஸ். ஸோ ஆளுக்கு ஒரு 2 கரண்டி தோசை வச்சிருக்கோம். தோசை மாவு. இது கருப்பா இருக்குன்றது நீங்க நினைச்சிடாதீங்க. இது உள்ள வந்து உளுந்து போட்டிருக்காங்க. எங்க அம்மா எப்பவுமே ஒரு குடுகள் வீட்டுலதான் தோசை மாவே அரைப்பாங்க. ஸோ ஐட்டத்தையும் நாங்க காட்டுறோம், நீங்க பாத்துக்கோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க நாங்க என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கோம்னு. தோசை மாவு, 2 கரண்டி அண்ட் ஸ்பூனும் வச்சிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. இந்த தோசை மாவுல டிஃப்ரெண்ட் 7 இன்கிரீடியன்ஸ் அவ சைட்ல இருந்து என் சைட்ல இருந்து நாங்க போட்டு வியர்டான அந்த தோசை வந்து நாங்க சாப்பிட்டு அதோட ரியாக்ஷனும் உங்களுக்கு நாங்க லைவாவே காட்டுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸோ சீட்டெல்லாம் எழுதி வச்சாச்சு. வாங்க அந்த கோல்டன் கார்டும் பார்க்கணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல் எண்ட் டிப் வரைக்கும் பாருங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். எப்பவுமே ஆரம்பத்துல தோக்கறது தான். ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது. இது தோக்கறதுல எனக்கு வச்சுக்க போறோம். ஆப்பு. ஸோ எடுத்தாச்சு. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு ஷார்ட்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஒரு சீட்டை எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இவ எடுக்கிற சீட்ல தான் இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸே இருக்கு. ஏன்னா நான் எவ்வளவு வேணாலும் போடலாம். என்னோடது வந்தா இன்னும் ஜாலி. கரம் மசாலா மாதிரி இருக்கா? சொந்த பயமா இருக்குடி. ஃபர்ஸ்ட் எடுத்தோட மங்களகரமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்திருக்குது. ஸோ மங்களகரமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்திருக்கு. இப்போ இது என்னோட தீர்ப்பு. நான் அழுதுருவேன். ஸோ என்னங்க இது பிக்கவே முடியல. நல்ல வேலை கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்திருக்கோம். சொந்தியா ரொம்ப இதெல்லாம் இந்த நீ வந்து என்ன எஸ் சேலஞ்சில் எப்படி பண்ணீங்க மேடம்? அதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சொந்தியா போற ரொம்ப கொடுமை. சொந்தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவோம். சந்தியா போதும் சந்தியா. இந்த மாதிரி சந்தியா போதும்டா. நான் வெச்சு செய்வேன். கடவுளுக்கு எனக்கு அவர் வெச்சு செய்வேன் சந்தியா. மாவு ஆக்சுவலி ஒரு ஸ்பூன் எடுக்கலாம், ஆனா எடுக்க முடியல. இருக்குது எல்லாம் எங்கள்கிட்டயும் அந்த எலிமெண்ட்லாம். எலிமெண்டா? இது எலிமினேஷன் ரவுண்டா? பார்க்கலாம். இத பாருங்க, அங்க பாருங்களா. இத போட்டு வீடியோ எடுத்து ஆனதான் இருக்கு. வெறும் அது மட்டும் ஆன் பண்ணு. ஸோ வந்து நம்ம கலக்கிட்டா எஸ் சேலஞ்ச் எப்படி செஞ்சீங்க மேடம்? 10 தடவை 200 தடவை ஸ்கிப்பிங்கு. இப்ப அதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? நீ தோத்துட்ட, அப்ப நீ ஒத்துக்கணும். ஐயோ மூக்குல போட்டங்க. கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்க.
என்னோட காலை துடைக்கலாம்னு போறேன். பட் ஆனா இங்க எதுவும் எக்யூப்மெண்ட் கிடைக்கல. தொடச்சிட்டு வந்துடுறேன். என்ன பண்றது? கீழே வந்து கிரைண்டர் சத்தம் கேட்கும். அது எங்க அம்மா சட்னி அரைச்சிட்டு இருக்காங்க. எங்க சவுண்ட் உங்களுக்கு கேக்குதுல, அது போதும். அது போதும். ஓகே. ஸோ வந்து இப்ப கலக்கியாச்சு. பாக்கியமும் நார்மல் தோசை தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலக்கிருக்கலாமோ? போதும். கலக்கலாமா? ஒண்ணு வா. நீ சந்தியா ஞாபகம் வச்சுக்கணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஆனா இவனுக்கு போட்டோம்ல, நீ வந்து என்ன கலக்குறல, அப்ப நான் உன கலக்கும். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. பாத்தாச்சு. பார்க்கலாம். இப்ப இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டை தூக்கி போட்டுருவோம். இந்த பேப்பரையும் கீழே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்ப நானா இதுல கோல்டன் டிக்கெட் இருக்கு. ஸோ அதுல ஆஃப் வைக்கலாம். பார்ப்போம். ரோஸ் மில்க் கேக்குறதுக்கு வந்து ரோஸ் மில்க். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து என்னோட ஐட்டம். ரோஸ் மில்க்கும் என்னோட ஐட்டம். சரி எடு, ரோஸ் மில்க் எடு. ஜாஸ்தி போடக்கூடாது, இல்லைன்னா மாவு வந்து எண்ணெயாயிரும். தண்ணியாயிரும். அது எங்க இஷ்டம்ல, நாங்க எவ்வளவு நாள் போடுவோம். நீ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட போட்டல. இந்தாங்க உங்க ஸ்பூனு. ஸ்பூனா? நான் நினைச்ச கொட்டலான்னு. சரி கொட்டுறதுக்கு முன்னாடி புடிச்சுக்கோ, நான் வீடியோ எடுக்கணும்ல. இதுக்கெல்லாம் ஸ்பூன்லாம் அவசியம் படாது. ஸோ வந்து நான் வந்து யோசிக்கிறேன் ஃபுல்லா. என்னப்பா கம்மியா தான் போட்டேன், ஓவராலும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இது லிக்விட். இவளோட மாவுல விட என் மாவுல ரொம்ப அதிகம். ஸோ வந்து நல்லா இந்த பிங்க் தோசை ஆயிடுச்சு. பிங்க் தோசைல இது வந்து இப்ப என்ன சொல்லுங்க, ஃபாலுதா மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உனக்கு மட்டும் நல்லதான் வந்திருக்குடி. இப்போதைக்கு இனிப்பா வந்திருக்கு, எனக்கு கொடுமையா வந்திருக்குது. கருப்பு வந்து கருப்பு கருப்பா தெரியுது வந்து உளுந்து ஃபர்ஸ்டே சொல்லி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மேடம் ஏற்கனவே இந்த தோசை கெட்டு போயிடுச்சு. இதுல இது ஒண்ணு பார்க்கவே அழகா என்ன மாதிரி பிங்க் பிங்கா இருக்குது. ஸோ இப்போ என்னமா பண்ற நீ, குழம்பாக்கின்ற? எனக்கு பயமா இருக்கு. கரம் மசாலா இவளோட ஐட்டம் இது. ஸோ கரம் மசாலா, எவரெஸ்ட் கரம் மசாலா. எனக்கா? யாருக்கு நீ நினைச்ச? உனக்கு நினைச்சேன்டி. சீட்டை கீழே போடு. ஸோ மசாலா கரம் மசாலா. ஸோ எவரெஸ்ட் கரம் மசாலா வந்து எடுத்துருக்காங்க மேடம். சந்தியா என்று ஐயோ கொல்றா சந்தியா. அது தெரியாம ஒரே கொட்டிக்கிச்சு. சொல்லு அப்புறம். பண்ணிட்டல வச்சு செய்யற என்ன நீ? வா வா கிண்டு. சூப்பரா இருக்கு. யம்மி யம்மி. கம்மி பிரியாணி வாசனை இதுலயே அடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இவளோட மாவு வந்து கண்டிஷனை நீங்களே பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வீடியோவில் இருக்கும். ஸோ அதனால காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி எடு. எங்க அக்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் பழி வாங்குறேன். எங்க அக்கா என்ன பழி வாங்கியிருக்கான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பழி வாங்குறேன். ஆனால் தான் என் மேல கான்ல இருக்கான். கேமனா கொஞ்சம் அப்படி இப்படி நிற்கதாங்க. எதுவுமே சொல்லியே. அதுக்கு வந்து கோலம் எதுவுமே சொல்லல. வீடியோல காஷ்மீரி சில்லி தூள் ஸோ நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி தூள் வந்து மேடம் எடுத்துருக்காங்க. இவளது எப்படி இருந்ததுங்க? மில்கி என்னது? ரோஸ் மில்க். இது புஷ்பா ரோஸ் மில்க் கிடையாது. பிங்க் மாதிரி இருக்குன்னு. பிங்க் இப்ப பிங்க் எப்படி ரெட்டா மாத்திர எப்படி போதும் ஓரம் எப்படி ஆக்கறன்னு மட்டும் பாருப்ப. என்னது ரெட் சில்லி தானே வந்துச்சு? காஷ்மீரி ரெட் சில்லி தூள். காட்டுங்க கேமரால காட்டு. சில்லக்கடும்மா. சீக்கிரம் போடுறியம்மா. சீக்கிரம் போடு, டைம் ஆகுதுல்ல. இது நீ தின்னு அது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இல்ல மறந்துட்டியா? இவ்வளவு தூரம் கொட்டலாடு. சந்தியா நீ எந்தல டச் பண்ண கூடாது சொல்லிட்ட. நீ ஓரா தண்ணியா ஆக்கிட்ட தோசையே வராது. தெரியுதா? நான் அப்பவே சொன்னங்க ரோஸ் மில்க் கொஞ்சம் கம்மியா ஊத்துன்னு. இப்ப தோசையே வராதுங்க. தோசை வரும். ஃபுல்லா பெருசா போடலாம். நம்ம எண்ணெய் போட்டு பெருசா போட்டுடலாம். இப்ப பிங்கா இருக்கிற இடத்துல ரெட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வச்சு செஞ்சாச்சு. இவள
அப்புறம் நீங்க தானே நாங்க தான் புடிங்க வச்சு செய்யல. கோல்டன் ஷீட் என்ன இருக்கு. ரேஷ்மா வந்து சந்தியாக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்தது. ஸோ எங்களுக்கு வந்து கோல்டன் ஷீட் கிடைச்சிருக்கு. கோல்டன் ஷீட்னா என்ன, ரேஷ்மா இப்போ ஒரு இன்க்ரீடியன்ட் பிக் பண்ணுவோம், அது எனக்கு வந்துடும். எஸ். ஸோ இந்த சீட்டை கீழ்ச்சி தூக்கி போடலாம். அவன் லக்கி பர்சன் பேபே. சரி ஆரம்பிங்க. இதில் வந்து 2 ஷீட் இருக்கு. இப்போ கோல்டன் ஷீட் அவனுக்கு வந்துருச்சு. நல்லதா வரணும். சில்லி பவுடர் வந்து என்னோட இன்க்ரீடியன்ட் வீட்டுத்தூள். ஓகேங்களா? சாரி, நீ வேணுடே பட்டு என்னமா நடிக்கிறீங்க. சந்தியா லைட்டா தான் கொட்டினா, அது அதிகமாயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? இது கிண்டுறதுக்கே கஷ்டங்க. ஆக்சுவலி இதுலலாம் என்னோட தோசை கட்டியாயிரும்னு நினைக்கிறேன். நல்லா என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு 2 இன்கிரீடியன்ட் போட்டா எனக்கும் கோல்டன் கார்டு வரும்ல, அப்ப வச்சு செய்யறேன். சந்தியா அப்பெல்லாம் பார்க்க கூடாது. ஒன்றும் பார்க்கலடி நானு. என்னது நினைச்ச நீ அப்படிதான் பார்த்தேன்னு. நான் ஒன்றும் பார்க்கல கைஸ். சரி வா வா வா. ஸோ எனக்கு கோல்டன் கார்டு வந்திருக்கு. அப்புறம் கார்லிக் பிக்கல், பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாவா இஞ்சி ஊறுகாவா? பூண்டு ஊறுகாய். கார்லிக் பிக்கல் பூண்டு ஊறுகாய். வா அசுர கெரிக்க பூண்டு ஊறுகாய் கிடைச்சிருக்கு மேடம்க்கு. நீங்க வீடியோ எடுக்கலாம், தப்பு இல்லை. ஐயோ இது எப்படிங்க நான் எடுப்பேன்? சரி பரவாயில்ல, ஒரு கரண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். எப்படிமா போட்டீங்க? சந்தியா அங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ற. சந்தியா இதெல்லாம் ரொம்ப இரு கத்தாது. ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியா போடு. சந்தியா கையை வச்சு தொடாத, கெட்டு போயிடும். நான் நக்கி வச்சு தொடக்கியே கிண்டிய எனக்கு பிடிக்காது. சந்தியா நானும் ஊறுகாய் தின்ன மாட்டேன். பரவாயில்ல, இதுல தின்னுக்கோ. இவளுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. சந்தியா ஏதோ கேவலமா வருது ஸ்மெல்லு. சந்தியா கெட்டு போயிடுச்சு. மாவெல்லாம் கெட்டு போகாது லூசு. புளிப்பு அதிகமா இருந்ததா கெட்டு போ. ஆமால புளிப்பு தானே இருக்கு. என்ன போட்டோமா? பரவாயில்ல சாப்பிடு. சீ உள்டா எந்த பாரு கலர் எப்படி இருக்கு. பாத்ரூம் வாட்டர். இதான் இவளுது நல்லா கட்டியா இருக்கு, எந்த நல்லா தண்ணியா இருக்கு. ஸோ ஒருகா போயிட்டு வா. மேடம் ரொம்ப சோகமா இருக்காங்க, பட் நினைச்சாலே பரிதாபமா இருக்குது. கோகோ பவுடர் எனக்கு என்னங்க ஒரே இனிப்பா வருது. உள்ள கேக் செய்யற போறேன்னு கேக்குக்கு மேல சில்லி தூள் போட்டு பிஸ்கெட்டுன்னு இருக்கு. ஆக்சுவலி பிஸ்கெட் யூஸ் பண்ணோம், அப்புறம் வேணான்ட்டோம். ஸோ கொக்கோ பவுடர் எடுங்க. இது என்னோட ஐட்டம். ஸோ பயமா இருக்கு. சரி தூக்கி போட்டுருலாம். இங்க வரவே மாட்டேங்குது. வரும் இரு. சக்கரை இருக்கு. சக்கரை இருக்குது இதுல. ஐயோ இந்த என்னங்க ஒரே இனிப்பா இருக்கு. அதிகமா கொட்டிட்டா விடுங்க, ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம். எப்படியோ கேவலமா இருக்குன்னு முடிவு வந்துச்சு. இனி எப்படி இருந்தா என்ன? சரி காமி கேமரால. இது கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னங்க இவ்வளோ கேவலமா இருக்குது. ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஐயோ இந்த அடுத்தது நினச்சாலும் கொடுமையாக இருக்குது. ஸோ இதில் என்ன சீட்டுக்கிட்டலாம் எனக்கு தெரியாது, ஆனால் கோல்டன் கார்டு போயிடுச்சு. டார்க்கு சோயா சாஸ் வந்துருச்சு. வேண்டாங்க, இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த வேணாம். பாவம் எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு சோயா சாஸ் வந்திருக்கு. கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம், பாவம் இல்லை. இப்படிலாம் பண்ணால் அப்புறம் நான் அதிகமாக போடுவேன். வேணாம்
இவள்து நல்லா சட்னி மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு பாரு. எந்த ஃபுல்லா எந்த என்ன தெரியுமா, சோறு மட்டும்தான் இல்லை, பாக்கியெல்லாம் கிண்டி சாப்பிட்றலாம். ஆக்சுவலி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா சோயா சாஸ் வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஆக்சுவலி, அதனால நான் கம்மியாகவே போட்டேன். ஆமா, இது மட்டும் ரொம்ப நல்லது பாரு எல்லாமே போட்டதெல்லாம். ஆமாம் அது நல்லா சாக்லேட் மாதிரி இருக்கு. என்னங்க இவள்து உன மோந்து பாக்குறா மோப்பு முடிச்ச நாயே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். என்ன இதுக்கு மேலே எனக்கு வாமிட் வந்துடும். எப்படி இருந்தாலும் இந்த எல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா வந்ததும் சரி கேவலமா வந்ததும் சரி. மேகி மசாலா உனக்கு அப்புறம் நான் எடுத்தா உனக்கு தானே, மறந்துட்டேங்க. மறப்ப காட்டுங்க, ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. மசாலா மேகி மசாலா. ஆனா இவங்க வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வந்தது. ஒண்ணு வந்து கோகோ பவுடரு, இன்னொன்னு வந்து இந்த என்னது ரோஸ் மில்க். இது ரெண்டு சில்லி பவுடர் தான் கேவலம். இது ரெண்டும் தான் அவளுக்கு நல்லா வந்துச்சு. பாக்கி சில்லி பவுடரு ஃபோக்கஸ் ஆயிட்டு. எதுக்கு கைத்திரிக்கோல் இருக்கு? கொஞ்சம் கைத்திரிக்கோல ஒன்று கட்டி அவனும் நான் யோசிக்கிறேன். ஏன் சொல்லு, தோசை வராது அதனால. ஆக்சுவலி 4 தோசை சாப்பிடணும். என்னங்க ஒண்ணும் இல்ல, கம்மியா தான் போட்ட சந்தியா. ஒண்ணுது கம்மியா தான் போட்டு வந்து கட்டி ஆகணும்ல. என்னமோ நடிக்கிறாங்க. எங்க அக்கா வந்து என்னை பழி வாங்குவேன் இதுக்கு முன்னெல்லாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் பையன் இதுல தாங்க என்னால பழி வாங்க முடியாது, எதுவும் வாங்க முடியாது என்னால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஷார்ட் எடுங்க. ஸோ இருக்கிறது 1 5, இப்போ 4 சீட்டு தான் இருக்கு. ஐயோ எனக்கு கருப்பட்டி என்னடி இனிப்பா வந்திருக்குது எனக்கு. பார்ப்போம். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். போடு போடு கருப்பட்டிய போடு. நேச்சுரல் கருப்பட்டி 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 கூர்பட்டி கூர்பட்டி டிக் 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 டிக். இதை வந்து ஒரு இது ஸ்மாஷ் பண்ணி போட்டுடலாம். ஸ்மாஷ் பண்ணி சந்தேனி அதுக்கு அப்படியே போட்டுடி அம்மா. லக்க லக்க லக்க. இன்னும் சாக்லேட் தூர மாதிரி இருக்குங்க. எனக்கு எல்லாம் கெட்டு போன ஸ்மெல்லா வருது, ஏன்னு தெரியல. இவளுக்கு நல்லா கட்டியா வந்திருக்குது. சரி எடுப்ப. இப்ப நெக்ஸ்ட் நீங்க தான் எனக்கு எடுக்கணும். அச்சச்சோ மச்சச்சோ. எனக்கு வேண்டாத ஒரு விஷயம், கிரீன் சில்லி. அச்சச்சோ. எடுத்துட்டு வந்தது இதுதான் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு செகண்ட் நான் பயந்தேன் எனக்கே திருப்பி வந்துருமான்னு. பட் இருந்தாலும் ஓகே, கடவுள் இருக்காருன்னு சொல்றியா? அப்படிலாம் நான் எதுவும் சொல்லப்பா. நான் அவ்வளோ வந்து போதும் நீங்க எப்படி பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். தெரிதுங்களா ஏன் 3 பச்சை மிளகாவா? ஐயோ ஏங்க 3 பச்சை மிளகா ரொம்ப ஓவருங்க. அச்சச்சோ, இவன் பழி வாங்குறதுக்கு பழி வாங்குறா. ஃபுல்லாக போடுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். உங்களுக்கு எப்படி நான் சாக்லேட் தூவணும்னா நீங்க மிளகா தூவி விட்டீங்க, அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, எம்மாடியோ. இவளுக்கு இப்ப இவளுக்கான இன்கிரீடியன்ட். இப்ப எனக்கு உன்னோடது பார்த்தா பயமா இருக்குடி. ஏன்னா என்னோட ஒன்றுதான் கொடுமையா மாதிரி இருக்கு. வாய மூடி திறக்கல, அதுக்குள்ள எனக்கே வந்து லெமன்றது எனக்கு வந்துரும் போது நான் ரொம்ப எதிர்பார்த்த ட்விஸ்டா நடந்துச்சு. ஸோ சரி, இந்த லெமன் எப்படி புளிய எப்படி வெட்டுறது? கதிரக்கொள்ளடே வெட்ட முடியுமா? ஓகே ஓகே, எல்லா ஜூஸும் கையில வந்துச்சு, எங்கேருந்து போடுறது நான்? லெமன் ஜூஸ் குடிச்சா சூப்பரா இருக்கும். ஸோ வந்து இவளுக்கு ஜாஸ்தி ஊற்ற வேணாம், ஆல்ரெடி வந்து புளிப்பாக
புளிப்பானதாக வந்திருக்கு. இது புளிச்சா மாவு கெட்டுடுன்னு சொல்லுவாங்க, தெரியாது. சந்தியா அங்க பாரு பிரியுது எல்லாமே. போதும் சந்தியா. ஏங்க உங்களுக்கு போடுறதே கம்மி தாங்க, என்னங்க. ஆனால் எந்த மோசமாக இருக்கா எவ்வளோ மோசமாக இருக்கான்னு எனக்கே தெரில. 2 பேர்தும் மோசமாக இருக்குதுங்க. எந்த சொல்லவே தேவையில்ல. போகலாம். ஆமாடி, ஆனாலும் வந்து டேலி ஆக மாட்டேங்குது. டேலியா? என்ன பிகே சப்பா பண்ற? டீ பவுடர். இது நான் எடுத்து வந்த இன்கிரிடியன்ட். டீ பவுடர். ஐயோ. எடுத்த டீ பவுடரு போதோட. பாவம், நீ நிறைய பாவம் பார்த்துட்டல எனக்கு. ஸோ நானும் உனக்கு பாவம் பார்த்துடுறேன். ஓகேயா? என்னமோ கடுமா இருக்குங்க. சரி, ஓகே, டன். வேற லாஸ்ட் சீட்டு இந்த மேடம்க்கு. எனக்கா? என்ன இருக்க போது? சாட் மசாலா. போதும், ஜாஸ்தி வேண்டாங்க, பயமா இருக்கு போக போக. இவளது நல்ல சட்னி இருக்கு. இந்த நல்ல எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன இமேஜினேஷனே புரியல. சரி வா, ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இப்போ இதெல்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம கீழே போய் தோசை சுடலாம். ஸோ இப்போ நம்ம தோசை சுட வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ட்ரை பண்ணுவோம். சுடுறதையும் காட்டுறோம் அண்ட் சாப்பிட்றதையும் காட்டுறோம். வாங்க. ஸோ கடாய் நல்லா சூடாகட்டும். போதும் போதும் ஜாஸ்தி. இல்லை, வேகாது. வேகாம சாப்பிட்டா இன்னும் கேவலமா இருக்கும். அது பேசாம வெந்து சாப்பிடு. அதுக்கு வழிச்சு எடுக்கிறீங்களே நீங்க. உங்களோட தோசை நான் தானே சொல்றேன். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் தான் சுட்டாங்க ரெண்டுமே. ஸோ எண்ணெய் ஊத்துறாங்க. இது நல்லா பிங்க் பிங்கா இருக்குது. பிங்க் 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 பிங்க். இந்த டீ பார்க்க நல்லா தாண்டி இருக்குது. பார்க்க சூப்பரா தோசை மாதிரியே இருக்குது. இருங்க, என்னங்க என்ன? ஒண்ணு இல்லைங்க, பாருங்க சூப்பரா உடைய பாருங்க. பார்க்கறதுக்கு என்னமோ ஆரஞ்சா இருக்குது, ஆனா இங்க உண்மையாவே பிங்கா இருக்குது. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இந்த தோசை திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஸோ எப்படி திருப்பும் போது தெரியல, என்ன ஆக போகுது புரியல. ஸோ இந்த தோசை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயோ என்ன எரியுதுன்னு தெரியல. பின்னாடியே எரிஞ்சிருக்கும் போல சொல்ல. நல்லா சப்பாத்திக்கு அப்பா அம்மா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட போகும் தெரியல. நான் ஒன்றும் குளிச்சுட்டு வரல, வேர்வை. ஒருத்தர் தோசை செய்யறதுக்கு வேர்வை. தோசை இது வந்து சந்தியாவோட தோசை. சரி பின்னாடி திருப்போம், தப்பு இல்லை. அட்லீஸ்ட் பார்க்க இது வந்து 1 2 3 கோ. பார்க்க எப்படி இருக்கு கொடுக்க வேண்டிய. நல்லா இந்த பிங்க் பிங்கா என்ன மாதிரியே இருக்கு. காரமா இருக்கும் லைட்டா, பட் ஓகே, நாட் பேட். இது தின்னு பாரு. இருக்கு மேடம், நான் தருவேன்ல. போதும். மிளகா இல்லையா? இல்லை பார்க்குறேன். காட்டு மக்கள் காட்டு. ஓ கருமுகம். இந்த கூட பரவாயில்ல. எந்தே தின்ன மாட்டேன்ற பாரு. யோசிக்கிறேங்க. ஏங்க தின்னாடி தானேங்க, என்னங்க நல்லா தானே இருக்குது. காரமா இருக்குடி வந்து. இது என்னதுங்க, சிக்கன் துண்டா? இஞ்சி இஞ்சிங்க, இஞ்சி பச்சை.
புரியுதா? நான் எப்படி இதை ஃபுல்லா தின்றது எனக்கு புரியல. எனக்கு ஐயோ புளிக்குதுங்க. ஐயோ ஃபுல்லா சாப்பிட போறியா? அப்படி இது சாப்பிட்டு ஏய் கொண்டுடுவேன். இங்க பாரு, இது தின்னு நான் தின்றேன். நீ எனக்கு பெருசா கொடுத்தானா? ஏன் நீ தயாரா தான் இருக்கியா? அப்புறம் என்ன தூக்கி போட சொல்றியா? ரொம்ப கேவலம். என்ன வந்து இந்த மாதிரி சேர்த்து திங்க முடியாது. வலிக்கு திங்கணும். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரு லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்க எந்த டிவைஸ்ல பார்த்தாலும் அந்த டிவைஸ்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸோட யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. Video பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி சேலஞ்ச் உங்களுக்காக பண்றோம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. என்ன சேலஞ்ச் பண்ண? என்னால இது தின்னவே முடியல. என்னால இது தின்ன முடியல. எனக்கு பயங்கர காரமா இருக்கு. ஏன்னா போட்டது ஒரு பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா. என்னால முடியல. ஏன் தின்றியா? இனிப்பா இருக்கு. சத்தியமா தின்ன முடியல. பயங்கர காரமா இருக்கும். வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். பண்ணவே பண்ணிடாதீங்க. இந்த காரமா இருக்கு. இந்த வாந்தி வருது. அவ்வளோ இது வந்து ரோஸ் மில்க் இருக்கனால கொஞ்சம் டேஸ்ட் தெரியுது. இது வந்து எல்லாமே கலந்துருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சோயா சாஸு. இது 10 தடவை பல்லு தேய்ச்சாதான் இந்த சோயா சாஸ் இந்த பயங்கர காரமா இருக்கு. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எங்களால சாப்பிட முடியல. நாங்க 2 பேரும் ட்ரா ஆயிட்டோம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச்ல ட்ரா ஆயிட்டோம்ல. பானிபூரி. பானிபூரி நாங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது நாங்க சாப்பிடாம முடிக்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி, உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க. லைக், சப்ஸ்கிரைப். இது ரொம்ப பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃபார் ஆல். அந்த மாதிரி ஓகேங்களா? அதே மாதிரி தான். அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் பண்றதுக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then is bye bye from Reshma. சந்தியா. Bye. Bye.